அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்னன்னா ஒரு பலகாரம் தான் பார்க்க போறோங்க. இனிப்பு பலகாரம், கடலைப்பருப்பு மைதா மாவு வச்சு வாங்க பார்க்கலாம். சுசியன்னு சொல்லுவாங்க இந்த ஊர் பக்கம், எங்கள் ஊர் பக்கம் சொய்யான்னு சொல்லுவாங்க சேலத்து பக்கம். கடலைப்பருப்பு 100 கிராமுங்க. தேவையான பொருட்கள் சொல்கிறேன். 100 கிராம் கடலைப்பருப்பு, வெல்லம் வந்து அவங்க இனிப்பு சுவைக்கு தகுந்தாப்புல நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். பார்த்துட்டு சொல்கிறேங்க எவ்வளோ இனிப்பு பிடிக்குதுன்னு சொல்லி. எண்ணெய் பொரிக்கிறதுக்கு இது வந்து சால்ட்டு, இது வந்து ஆப்ப சோடா. சால்ட்டு வந்து இதுக்கு வந்து இனிப்பு போட்டுக்குவோம் பூரணத்துக்கு. மேலே கலவைக்கு வந்து சப்புன்னு இருக்கும், அதுக்காக உப்பு சேர்த்திக்கலாம். ஆப்ப சோடா கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. மாவு கலக்க தண்ணி, அவ்வளோதாங்க. இதை வந்து ஏலக்காய், பருப்பு, வெல்லம் 3ம் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாங்க. பருப்புங்க வேவிச்சது 2 மணி நேரம் ஊற வச்சு 1க்கு 2 அரைச்சி, ஏலக்காய், வெல்லம், கடலைப்பருப்பு போட்டு அரைச்சி, தண்ணி வந்து வேண்டாங்க, சேர்த்த வேண்டாம், தண்ணி இல்லாமலாம் அரைச்சிக்குங்க. 1க்கு 2 பாருங்கள், பருப்பெல்லாம் முழுசாக இருக்குது. 1க்கு 2 வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு நான் வந்து பால் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒவ்வொரு பாலாக எடுத்து மைதா மாவு, ஆப்ப சோடா, சால்ட்டு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. கரண்டியில் எடுத்தோம்னா அப்படியே விழுகணும், அந்த பதத்துக்கு கலக்கி வச்சுருக்கேன். ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து இதில் முக்கி எண்ணெயில் போடணுங்க. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஒரு பால் எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணி எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, இதுக்குள்ளே விட்டுக்கலாம். விட்டுட்டு அப்படியே எடுத்து போடலாம். செம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. $50 காசுக்கு விற்குங்க இது. சேலத்துல நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எனக்கு இதே தான் ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணன், எங்க அப்பா, எங்க அம்மாலாம் வாங்கிட்டு வருவாங்க. வீட்லயும் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. டிக் பண்ணி பார்க்கலாங்க. இதே பூரணத்தை வச்சு ஒப்புட்டு செய்யலாங்க. மைதா மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ஒப்புட்டு செய்யலாம். இதே பூரணம் தான் அதுவும், இதே மெத்தடு தான் அதுவும். அப்படியே செய்யலாம். அது ஒப்புட்டு. இது வந்து சொய்யாங்க. குட்டாச்சுங்க. இது இன்னொரு பேட்ச் போட்டிருக்கேன். இங்க பாருங்க, இது ஷேப்பெல்லாம் கிடையாதுங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஷேப்பெல்லாம் தேவையில்ல. சூப்பரா இருக்குங்க. இப்படிதான் இருக்கும், இப்படிதாங்க இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சொய்யா என்கின்ற சுசியம் டேஸ்ட் பார்க்குறேங்க. சூப்பரா இருக்குங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.